சூடான பணியாரம் வித் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூடுது. மீன் குழம்புக்கு அப்படி இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலெல்லாம் லைட்டாக வதக்கிடலாம். அந்த சூட்டுலேயே வதக்கினா போதும். இட்லி மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வதக்கின வெங்காயத்தை போட்டுக்கலாம். துருவின கேரட் பாதி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு உப்பும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். பணியார சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். திருப்பி விட்டாச்சு. ஒரு பக்கம் வெந்துருச்சு நல்லா, இன்னொரு பக்கம் வேகட்டும். அவ்வளோதான், சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கேரட் பணியாரம் சாப்பிட்லாமா? சூடான பணியாரம் வித் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூடுது. மீன் குழம்புக்கு அப்படி இருக்கும்.